இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். வரும் 8ஆம் தேதி சென்னையில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உளுந்தூர்பேட்டையில் ஆதரவு திரட்டுகிறார். சொத்து குவிப்பு வழக்கில் தேர்தலுக்கு முன்பாகவே வெளியாகிறது தீர்ப்பு. தண்டனை உறுதி செய்யப்படும் என்பதால் ஜெயலலிதா போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து. சாதிய படுகொலைகள் தமிழகத்தில் தலை தூக்கியதற்கு அதிமுக, திமுகவே காரணம் என மார்க்சிஸ்ட் கட்சி கண்டனம். அதிமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக பிருந்தா காரத் குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமது பிரச்சாரத்தை சீர்குலைக்க பாஜக சதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பிற்கு துணை ராணுவ படையினர் குவிப்பு. நீலகிரியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொடி அணிவகுப்பு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை மூடுவோம் என அதிமுக, திமுக கூறுவது மோசடி வேலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. வரும் 8ஆம் தேதி மேற்கு சென்னை மாவட்டத்தில் தமது இறுதிக்கட்ட பரப்புரையை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவங்க உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவரது இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மற்றும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி குறித்து தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 8ஆம் தேதி மேற்கு சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட விருகம்பாக்கம், அம்பத்தூர், ஆலந்தூர், மதுரவாயல் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கேப்டன் அணி வேட்பாளர்களை ஆதரித்து விருகம்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் பரப்புரை மேற்கொள்கிறார். பின்னர் அன்றைய தினம் காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூர், செய்யூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருக்கழுக்குன்றத்தில் அவர் எழுச்சி உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து தாம் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மே 9 மற்றும் மே 10ஆம் தேதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். மே 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணியின் திருச்சி மாநாட்டில் கேப்டன் கலந்து கொள்ளும். இதன் பின்னர் 12, 13 மற்றும் 14ஆம் தேதி வரை தமது தொகுதியான உளுந்தூர்பேட்டையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களின் ஆதரவை திரட்டுகிறார். கேப்டனின் பரப்புரையின் போது கழக நிர்வாகிகளும், கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களையும் திரட்டி பரப்புரை கூட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்து மேல்முறையீட்டு வழக்கில் சொத்து மதிப்பை குறைத்து காட்டி முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியது ஏன் என ஜெயலலிதா தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா தரப்பின் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து கர்நாடக தரப்பில் வழக்கறிஞர் PV ஆச்சாரியா பதில் வாதத்தை முன்வைத்தார். அப்போது ஜெயலலிதா தரப்பு வாதம் நிலைக்காது என்றும் சொத்து குவிப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளது என்று ஆச்சாரியா கூறினார். இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் ஆச்சாரியா தனது வாதத்தை தொடர்ந்தார். அப்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஆஞ்சநேய பிரிண்டர்ஸ் சொத்து மதிப்பு 66 லட்சம் ரூபாய் என சசிகலா தரப்பு கூறியதாகவும், ஆனால் உச்சநீதிமன்றத்தில் 13 லட்சம் ரூபாய் என குறைத்து காட்டியுள்ளனர் என்று ஆச்சாரியா குற்றம் சாட்டினார். இதையடுத்து முரண்பட்ட தகவலை கூறியது ஏன் என
ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் நாளை தீர்ப்பு தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் என்பதால் ஜெயலலிதா உள்ளிட்ட கொள்ளை கும்பல் கலக்கமடைந்துள்ளது. மேலும் ஜெயலலிதாவின் தண்டனை உறுதி செய்யப்பட்டு சிறைக்கு செல்வது உறுதி என்பதால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ நெடுஞ்சேரியில் தொல் திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லா ஊடகங்களும் எழுதிக் கொண்டிருந்த போது ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து ஒரு தலைசிறந்த வேட்பாளர், தமிழகத்தின் தலைசிறந்த கல்வியாளர், மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக 2 முறை பணியாற்றியவர் டாக்டர் வசந்தி தேவி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது. அது இன்னொரு அதிர்ச்சி. இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். கூட்டணி ஆட்சி கோரிக்கை வைத்தது ஒரு அதிர்ச்சி, மக்கள் நல கூட்டணி அமைத்தது ஒரு அதிர்ச்சி. அது நீடிக்காது நிலைக்காது என்று சொன்னார்கள், அது நீடித்து நிலைத்து நின்றது ஒரு அதிர்ச்சி. அதில் விஜயகாந்த் சேரமாட்டார் என்று சொன்னார்கள், விஜயகாந்த் அவர்கள் கைகோர்த்தார் என்பது இன்னொரு அதிர்ச்சி. தொகுதி பங்கீடு நடக்கும் போது கூச்சல் வரும், குழப்பம் வரும், அவர்களுக்கு இடையிலே முரண்பாடு வரும், மோதல் வரும், உடைந்து விடும், சிதறிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். அப்படி உடையவும் இல்லை, சிதறவும் இல்லை. கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக நடந்தேறியது, அது ஒரு அதிர்ச்சி. கடைசியாக வசந்தி தேவி அவர்களை வேட்பாளராக்கியது இன்னும் பெரும் அதிர்ச்சி. இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விழுவதற்கு வருவதற்கு யார் காரணம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியமான காரணம். அதனால் எப்படியாவது நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்படுகிறார்கள். கங்கணம்னா இந்த கயிற்றுல காப்பு கட்டுவாங்க பாருங்க, கயிறு. சாமி காப்பு கட்டிச்சாங்கன்னா உன்னை ஒரு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த உறுதிமொழியை நான் ஏற்றுக்கிட்டு இந்த விழா முடிகிறவர்களும் வெளியூருக்கு போக மாட்டேன், கறி தின்ன மாட்டேன் அப்படின்னு ஒரு சபலம் எடுத்துக்கலாம். அதுக்காக கட்டுற கயிறு தான் கங்கண கயிறுன்னு பேரு. அது மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, அந்த கயிறுக்கு பேரு கங்கணம். அது கங்கணம்னா என்னன்னா, என்ன ஊர்ல சேர்ந்து முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன், மீற மாட்டேன், அதை செஞ்சு முடிக்கிறவர்களும் உறுதியா இருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப கங்கணம் கட்டிக்கொண்டு என்ன செயல்படுகிறார்கள் என்றால், திருமாவளவனை இந்த தேர்தலில் வெற்றி பெற விடக்கூடாது. போன முறை அப்படிதான் முடிவு பண்ணாங்க. எல்லா பத்திரிகையும் சொன்னாங்க, சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவார், எம்பி ஆகி விடுவார் அப்படிதான் எழுதினாங்க. ஆனா ரிசல்ட் வரும்போது நமக்கு எதிராக போயிடுச்சு. அதுவும் உண்மையா இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். கடைசி நேரத்தில் காசு பணத்தை இறைச்சி நம்ம ஓட்டையே கழிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமானது. கடைசி நேரத்தில் நம்ம ஓட்டு நம்ம எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு பூத்தா எடுத்து லிஸ்ட் இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எந்த ஊர்ல எந்த வாக்குச்சாவடியில எவ்வளவு ஓட்டு எந்த சின்னத்துக்கு விழுந்திருக்கு கண்டுபிடிச்சான். பார்த்தா தெரியும். இது எஸ்சி பூத்து, இது பிசி பூத்து. இதுல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு. அதுல எந்த சின்னத்துக்கு எவ்வளவு, மோதல் சின்னத்துக்கு எவ்வளவு நாம பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது போன எம்பி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கூட விடுங்க, எம்பி தேர்தலில் 200 ஓட்டு எனக்கு விழுதுன்னா 250 ஓட்டு இலக்கி விழுது. 250 ஓட்டு எனக்குன்னா 220 ஓட்டு இலக்கி விழுது. நீ சரிபாதியா ஓட்டை கலைச்சிட்டாங்க. அது என்ன எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜனங்கள்ட்ட ஒரு விசுவாசம் உண்டு. எப்பவுமே ஆண்ட விசுவாசம் ஒரு விசுவாசம் உண்டு. உலகத்துல எந்த சமூகத்துக்கிட்டே விசுவாசம் கிடையாது. விசுவாசம் உள்ள ஒரே சமூகம் இந்த சமூகம் தான், ஒரே சாதி. ஆனா சாதிக்கு சாதி விசுவாசமா இருக்க மாட்டான், பழையனுக்கு பழைய விசுவாசமா இருக்க மாட்டான். அதுதான் ஆண்ட விசுவாசம் சொன்னேன். அது ஆண்டைக்கு மட்டும் விசுவாசமா இருக்கும். அவன் பொங்கலுக்கு ஒரு தடவை ஒரு சின்ன துண்டு கொடுத்தா கூட அதை சொல்லிட்டே இருப்பான், ஆண்ட கொடுத்த துண்டு, ஆண்ட கொடுத்த ஓட்டு அப்படின்னு. ஒரு குண்டுமணி தங்கம் போட்டிருப்பான். அந்த தங்கத்தை இவன் வச்சு வாங்கி போட முடியும். பொண்டாட்டி தாலி, இது என் ஆண்ட வாங்கி கொடுத்த தாலியுமா சாலையில வரையிலும்.
அவ்வளவு விசுவாசம். அது என்ன ஒரு குண்டுபடி 2 குண்டுபடி தங்கம் கொடுத்து காலம் பூரா அவனை அடிமையா வச்சிருப்பான். அவனை அடிமையா வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவன் போட்ட அந்த தாலி துண்டுக்கு பாருங்க, அதுதான் இருக்கு. அவ்வளவு விசுவாசம், ஆண்ட விசுவாசம் நம்முடைய சமூகத்துக்கு. அதனால நம்மளால என்ன பண்ணுவான், ஒரு ராத்திரி தூங்கி எழுதுறதுக்கு முன்னாடியே வீட்டு வாசல்ல ஒரு கவர் வந்து விழுந்து கிடக்கும். அந்த கவரை பார்த்தா 5 ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் இருக்கு. என்ன இவ்வளவு தூரம் எனக்கிட்ட வந்து 1000 ரூபாய் போட்டுருக்காங்க, நம்ம சும்மா போடலாமா? 6 ஓட்டு இருக்குது, தம்பிக்கு 4 ஓட்டு போட்டுருவோம் திருமாவளவனுக்கு. 2 கூட்டணி மாற்று கூட்டணி கூட்டணி ஆட்சி கொள்கை கூட்டணி, இது நேர்மை கூட்டணி தூய்மை கூட்டணி மாற்றணி போல வேறிங்கு காட்டினி, இது நேர்மை கூட்டணி தூய்மை கூட்டணி மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. விசுவாசம். காசு வாங்கிட்டா 2 ஓட்டு போட்டுதான் தேரணும். அவ போன கூட அந்த மாதிரி போட்டதுனாலதான் அவரு சொன்னது ஒரு உண்மை. வெவ்வேறு தோழமை கட்சிக்காரங்க சில இடங்கள்ல வேலை செய்யல, ஓட்டு போடல, அது ஒரு பக்கம். அதனாலதான் 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசம். நாம வந்து தோற்று போனது நம்மளை விட அது வந்து அதிகமான 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசம். இது ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு அம்சம் சொல்றேன், மகிழ்ச்சியான ஒரு அம்சம் சொல்றேன். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு சிதம்பரத்துல. புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, இந்த கடலூர் மாவட்டத்தில், ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்றம். இது வந்து அரியலூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் சேர்ந்து 3 தொகுதி. இதுல இந்த 6 தொகுதியில 5 தொகுதியில தான் ரெட்டையில அதிகமா ஓட்டு வாங்கினாங்க. காட்டுமன்னார்குடி ரெட்டையில தோற்று போனது. காட்டுமன்னார்குடியில் ஜெயலலிதா அம்மையார் தோற்று போனார். ஏன்னா அவங்க சின்னதானே, அவங்க சின்னதான் நீங்க நின்னது. மற்ற 5 தொகுதியில் ஜெயிச்சாங்க, நிறைய ஓட்டு ஈக்குவலா வந்துட்டோம், சமமா வந்துட்டோம். அங்க அந்த ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்னம் பயங்கரமான அடி நமக்கு. அவன் 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 10,000, அவள் 60,000 ஓட்டுன்னு ஒவ்வொரு தொகுதியிலும் அடி இழுத்துட்டு போயிடுச்சு எக்கச்சக்கமா. அங்க எக்கச்சக்கமா வந்து அவ்வளவு ஓட்டு மாறி விழுந்துருச்சு. 3 தொகுதியுமே அங்க அடி வாங்கிச்சு. எப்போதுமே கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் மானங்காத்த மாவட்டம். நான் பிறந்த ஊர் தான் பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம். எனக்கு சொந்த தொகுதி தான் குன்னம். ஆனா அந்த தொகுதியில 50,000 ஓட்டு ரெட்டையில அதிகம். என்னை விட நம்மளை விட அதிகமா வாங்கியிருக்காங்க. பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க பிஜேபிக்காகவும் இந்த அம்மாவுக்காகவும் போட்டிருக்காங்க. இங்க 3 தொகுதியும் அவ்வளவு பணம் போட்டு கூட காட்டுமன்னார் தொகுதியும் அவங்க பணம் கொடுத்தாங்க. ஆனா ரெட்டல் இங்க வேலை இங்க செல்லல. அதனால்தான் நான் சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகளின் மானம் காக்கும் மாவட்டம் கடலூர் மாவட்டம். காட்டுமன்னார்குடி திருமாவளவனின் தாய்மடி. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தொகுதியில் மறுபடியும் உங்கள் ஆதரவை நாடி, உங்கள் அன்பை நாடி நான் வந்திருக்கிறேன். என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்பதை விட நாம் எடுத்திருக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும். அதுதான் முக்கியமானது. என்ன முயற்சி? அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்கணும், ஊழலை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும். இப்ப இடமங்கலத்துல 2 தாய்மார் உடனே என் கையை பிடிச்சி, தம்பி உனக்கு மோதிரத்துக்கு நான் ஓட்டு போட்டுறேன், நீ இந்த மாரியம்மா சத்தியம் பண்ணுனாங்க. எதுக்கு மாறின? இந்த சாராய கடையெல்லாம் ஒழிப்புன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாமா, நான் எம்எல்ஏ ஆன மட்டும் ஒழிக்க முடியாது, நம்ம அணியே தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், நம்ம ஆட்சி வரணும். மறுபடியும் இந்த ஜெயலலிதா அம்மாவை நீங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு என்ன வெறும் எம்எல்ஏ ஆகினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் அல்லது திமுக ஆட்சி வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பேரும் ஆட்சி வந்தாங்கன்னா சாராய கடையை மூட முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மைன்னா, இந்த சாராய கடையெல்லாம் ஏன் அந்த அம்மா மூடாம தயங்குதுன்னா, மிக முக்கியமான காரணம், இந்த சாராய கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்றது சாராயம் வேணும் இல்ல. உங்களுக்கே தெரியுது, மெடாஸ் போட்டுருங்க. எல்லா சாராய கடைக்கும் மொத்தம் ஒரு 5-6 கம்பெனி தான் சாராயத்தை சப்ளை பண்றாங்க. அதுல 2 கம்பெனியும் 3 கம்பெனிக்கு ஓனர் இந்த அம்மா தான். ஆலை முதலாளி. சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைக்கு அதிபர் யாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். அவங்க தான் அந்த மெடாஸ் கம்பெனியில பார்ட்னர், அவங்க தொழில் அவங்களும். அதுல இருந்து லட்சக்கணக்கான பாட்டில் திறந்தோடு வெளியே வந்துகிட்டே இருக்கு. நம் குடும்பத்தை உயிரை குடிக்கிற விஷ பாட்டில்கள், அதெல்லாம் அது வெறும் மது பாட்டில்கள் இல்லை.
அது பூரா நச்சு பாட்டில்கள், விஷ பாட்டில்கள். அங்க தினம் வந்து குவார்டர், ஹாஃப், ஃபுல்லு எல்லாம் நிரப்பி நிரப்பி சீல் போட்டு லேபர் சுத்தி கேஸா பெட்டியா தினந்தோறும் விநியோகமாகிட்டே இருக்கு. திமுக ஆட்சி நடந்தாலும் அவங்க கம்பெனில இருந்து சப்ளை ஆகும், அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து சப்ளை ஆகும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வெளியே அரசியலுக்கு சண்டை போட்டுக்குவாங்க, பிசினஸ்ல நட்பா இருப்பாங்க. பிசினஸ்ல யார் யாருக்கு நட்பு? அம்மாவுக்கும் ஐயாவுக்கும், திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும். இவங்க ஆலையிலிருந்து அவங்க அரசாங்கத்துக்கு சப்ளை ஆகும், அவங்க ஆலையிலிருந்து இவங்க அரசாங்கத்துக்கு சப்ளை ஆகுங்கிறதெல்லாம் எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரியும். அது உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ சாராய கடைகளை மூடணும்னா சாராய ஆலைகளை மூடினாங்க. சாராய கடையை மூடிட்டா உடனே அம்மாவுடைய ஆலையும் மூடியாகும். எப்படி அவங்க மூடுவாங்க? 10,000 கோடி அதுல முதலீடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப சாராய ஆலையை மூடுறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. யார் குடும்பம் அழிஞ்சா என்ன, யாரு தாலி அறுத்தா என்ன, யார் வீட்டுக்குள்ள தெருவுல விழுந்தா என்ன, யாரு ஒரு புருஷன் அடி வாங்கினா என்ன, அதுக்கு என்ன கவலை? சோத்து பானை போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரு காரணம்? சோத்து பானை உடைக்கிறதுக்கெல்லாம் யாரு காரணம்? சாராய ஆலையை நடத்துகிறவர்கள் தான் காரணம். இந்த அம்மா தான் காரணம். எப்படி அந்த அம்மா மறுபடியும் முதலமைச்சரான சாராய கடை மூட முடியும்? தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல், சாராய கடைகளை மூடுகிற துணிச்சல், மதுவை ஒழிப்போம் என்று சொல்லுகிற தகுதி இந்த 6 கட்சி கூட்டணிகளுக்கு மட்டும்தான் உண்டு, கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் நாம் இந்த கூட்டணியில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். அதனால என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. 2 வேட்பாளரும் கோடியா பணத்தை மூட்டை கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல காங்கிரஸ் வேட்பாளர் வராங்க, அவரு நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஆள் தான். அதிமுக சமூகம் அவரு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த காங்கிரஸ் வேட்பாளர் போய் முன்னாள் 4 நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் அவர்களை பார்த்து, உங்க ஓட்டெல்லாம் வந்து எனக்கு போட்டா திரும்ப அவளோட தோக்கடிச்சிடலாம், உங்க ஆளு ஓட்டெல்லாம் எனக்கு போட சொல்லுங்க அப்படின்னு அங்க சில மூட்டையை கொடுத்துட்டு வந்ததா தகவல். அப்ப யார் பாருங்க, திருமாவளவனை தோற்கடிக்கிறதுக்கு யார போய் நட்பாக்குறாங்க பாருங்க. என் மேல பழியை போட்டு என்னை அரசு திருமாவளவனை ஒழிக்க வேண்டும். உங்க அன்பு இருக்கிற வரையில், உங்க ஆசை இருக்கிற வரையில் என்னை எவனாலும் அசைக்க முடியாது. நான் எவனுக்கும் மனதாலும் தீங்கு நினைத்ததில்லை. யாரையும் நான் அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் கேடு நினைத்ததில்லை. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் 1000 தலைமுறையாய் அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில நான் இந்த களத்தில் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் துணிந்து, எல்லாவற்றையும் இழந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமுறைக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்பதால் எனக்கு சாவை பற்றி ஒருபோதும் கவலை இல்லை. அதை பற்றி நான் ஒருபோதும் கருத்தப்பட்டதில்லை. தனியே போகிறேன், தனியே வருகிறேன். ஆனால் வெறும் கேவலம் ஒரு எம்எல்ஏ பதவிக்காக, அரசியல் பகைவர்களிடத்திலே போய் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அவலம் இங்கே இருக்கிறது. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற போது 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். எனக்கு பதவி என் தோழில் என் துணியில விட்டிருக்கிற தூசி இப்படி தட்டி விட்டு தருவது போல் தட்டி விட்டு வெளியே வந்தேன். பதவிக்காக நான் பொது வாழ்க்கையில் இல்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்கு தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலையே கிடையாது. நான் அப்படி கவலைப்பட்டதில்லை. வெற்றி அடைகிற போதும் நான் சந்தோஷப்பட்டதில்லை. நான் எம்எல்ஏ ஆன போது தம்பியெல்லாம் வீட்டு போகணும், நாங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சீட்டு கொடுக்கணும், நான் யாருக்கும் கொடுக்குறேன், இது பெரிய சாதனை, இது போய் சீட்டு கொடுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. எம்பி ஆன போதும் நான் தங்கியிருந்த வேலைச்சேரியில ரேட்டு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் தடுத்துட்டேன். எனக்கு அது ஒரு கொண்டாட்டமே கிடையாது, ஒரு மகிழ்ச்சியே கிடையாது.
வெற்றியடைகிற போதும் நான் துல்லியதில்லை, தோல்வி அடைந்த போதும் நான் துவண்டதில்லை. எனக்கு எப்போதும் ஒரே நம்பிக்கை, நீங்கள் தான், மக்கள் தான். ஆகவே இப்ப நான் ஒரு அரசியல் முயற்சி எடுத்திருக்கிறேன். இதுல 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து போராடுகிற ஒரு முயற்சி. இந்த முயற்சி தோற்றுவிடக்கூடாது. இந்த முயற்சி வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாட்டில் சாராயக்கடையை ஒழிக்கணும்னா இந்த 6 கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக வேண்டும். அந்த அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கு பெற வேண்டும். இதற்காகத்தான் இந்த அரும்பெரும் முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். எனது அருமை சொந்தங்களே, கடந்த காலங்களில் நீங்கள் எந்த கட்சியிலும் இருந்திருக்கலாம், எந்த கட்சிக்கும் வாக்களித்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு மோதிரம் சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, ஒரு நிமிடம். நகரப்பாடியை சேர்ந்த தேவகி ராஜேந்திரன் ஆகியோர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் மேற்கொண்ட பிரச்சாரத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து செஞ்சி சட்டமன்ற தொகுதி மேல்மலையனூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவற்றுக்கு வீடு கொடுத்திருக்கிறப்ப அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு உடன்பெறவாத ஒரு சகோதரனாக இருந்து எனக்கு ஒரு கவசமாக இருப்பவர் சிங்கவரம் தந்த அக்கா மணி என்பது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை இந்த தடவை நம்ம அணியில வருங்கால முதல்வர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் 6 கட்சிகளும் சேர்ந்து அமைத்திருக்கிற கூட்டணியில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பம்பரம் சின்னத்தில் அவரை நான் போட்டியிடுவதற்கு கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. நான் போட்டி போடலைன்னு உடனே அவர் நான் போட்டி போடலைன்னு வருத்தப்பட்டார் போன்ல. நான் போடாததுக்கு பல காரணங்கள் இருக்கு, அது விரிவா சொல்ல முடியாது, இப்ப நேரம் இல்லை எனக்கு. நீங்க போட்டி போடுறீங்களா இல்லையா என் கட்டளை அப்படின்னு சொன்னேன். என் உத்தரவு, பொதுச்செயலாளர் உத்தரவு, நீங்க கட்டுப்பட்டு தாகணும்னு. அரசியல் இத்தனை காலம் இருந்து 10 பைசா சம்பாதிக்காம இருந்த பிரசையும் வித்துட்டு யோக்கியமா இருக்கிறார். அந்த ஒரு தகுதி போதும் நம்ம மணிக்கு. மணின்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த பண்பாடு. நான் எப்ப இத்தனை வருஷமா வந்தாலும் திமுகவில் இருந்த காலத்துல இருந்து செஞ்சி டிவிக்கு அவர் வீட்டுல இருந்தா எனக்கு டிஃபன் செஞ்சு அனுப்புவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப வந்தாலும் நான் திமுகவில் இருக்கிறப்ப வந்த போயும் சரி, அந்த குடும்பம் அப்படிப்பட்ட நல்ல குடும்பம். மணியன் தடவை எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கணும். எல்லா ஜாதி மதம் கட்சி மறந்து ஒரு யோகியனை சட்டசபைக்கு இந்த தடவை அனுப்பி வைக்கிறதுக்குறீங்களெல்லாம் நீங்க ஓட்டு போடுவீங்க. பக்கத்து ஊர்கள் எல்லாம் போய் வேலை செய்யணும். இளம் பிள்ளைகளை சொல்ற, இந்த பணம் கொடுப்பாங்க, 2 கட்சியும் பணம் கொடுக்க போறாங்க. அது நம்மளை நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச படம் தான், ஜனங்கள் பணம். இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்காக கொடுக்க போறாங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லி உங்க ஊர் இளவட்டங்க ஒரு 25 பேராவது ஒரு வண்டி எடுத்து கொடுக்க சொல்ற. ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு தெரு தெருவா துண்டு நோட்டீஸ் கொடுக்கணும். மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சி, கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. ஏகே மணி ஜெயிக்கணும்னு சொல்லி பண்ணுங்க. எல்லா முஸ்லீம் கிறிஸ்டியன் எந்த வித்தியாசம் நமக்கு கிடையாது. சிங்கவரம் தந்த எங்கள் கொள்கை சிங்கத்தை சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள். பம்பரத்துக்கு ஓட்டு போட்டு. வணக்கம். வைகோ மேற்கொண்ட பிரச்சாரத்தை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். எம்ஜிஆரின் அலையால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவரது பெயரில் ஒரு திட்டங்களை கூட தொடங்காதது ஏன் என கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். அரியலூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர்,
அதிமுகவும் திமுகவும் கோடிகளுக்கு மட்டுமே சண்டை போட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆரின் அலையால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவரது பெயரில் ஒரு திட்டங்களை கூட தொடங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மக்களுக்காகவே நான் என தேர்தல் பிரச்சாரத்தில் வீரவசனம் பேசும் ஜெயலலிதா உண்மையான மக்கள் நலம் இருந்தால் தனது சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைக்க தயாரா என சவால் விடுத்தார். மேலும் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகம் வழங்கப்படும் என கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். அதுல அமுக்கினாரம் பாதி மந்திரி மக்களுக்கு இல்லை இந்த நாதி இல்லையா? ஏன்னா நம்மளை யாரு கவனிக்கிறான்? அவன் கோடி கோடியோ கொள்ளையடிச்சா வச்சிருக்கானா? இந்த கோடிகளுக்கு தான் சண்டை. கோடி கோடி யாரு டிஎம்கே டிஎம்கே கோடிகள் எந்த கோடி எவன் சொல்றது? அதனால இவர் அழுது ஓட்டு கேட்கிறார். அவங்க அழுது ஆட்சியை பிடிக்கன்னு நினைக்கிறாங்க. எந்த அழுகாலும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை நீங்களே ஏமாறாது. அம்மாச்சி உண்டு அம்மாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் அம்மா அம்மாங்க யார் அம்மா? புரட்சி தலைவர் உணவகன் வைங்கள, புரட்சி தலைவர் சிமெண்ட் விற்கிறது, புரட்சி தலைவர் உப்புன்னு வைங்களேன். அதை மாத்திரம் வைக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் மாத்திரம் எம்ஜிஆரோட போட்டோவை போட்டுக்கிறாங்க. மீதி நேரம் பார்த்தா எம்ஜிஆரோட அம்மா அம்மா. அம்மாவுக்குத்தான் தெரியும், அம்மாவுக்குத்தான் பிள்ளைகளோட அருமையை தெரியும். யார் பேசுறா? இந்த அம்மா பேசுறா. உங்களுக்காக நான், மக்களுக்காக நான், இவங்களும் கொள்ளை, மக்களுக்காக நான் சொல்லி நீயும் கொள்ளடிக்கிறேன். மக்களுக்காக இங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி வச்சுட்டு போயிரு உங்க சொத்தெல்லாம் பாரு. மக்களுக்காக தான் நீங்க இருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தஞ்சாவூரில் அவர் ஆதரவு திரட்டினார். இதனிடையே இன்று மாலை கும்பகோணம் மற்றும் மன்னார்குடியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு தேமுதிக, மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை மூடுவோம் என திமுக, அதிமுக கூறுவது ஏமாற்று மோசடி வேலை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடும் திருமாவளவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு தொண்டர்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன், மதுபான தொழிற்சாலைகளை நடத்தி வரும் அதிமுகவும் திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த மாட்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தேமுதிக கூட்டணியால் மட்டுமே தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் என்று உறுதியளித்த அவர், கூட்டணி ஆட்சியை அதிமுக, திமுக கட்சிகள் ஏற்காத நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் கூட்டணி ஆட்சியை ஏற்றதாக தெரிவித்தார். மதுபான கடையின் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு மக்களுக்கு இலவச பொருட்களை ஜெயலலிதா வழங்கியதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சாராய ஆலை முன்னா பல ஆயிரம் கோடி அதில் நஷ்டம் வரும். அதனால அம்மா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சாராய கடையை மூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாராய கடையை மூடணும்னா அதுக்கு தகுதி நம்ம கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கு. ஓட்டு வாங்குறது மட்டும்தான் கூட்டணி. ஆட்சி அமைக்கும் போது அவங்க கட்சி மட்டும்தான் ஆட்சி அமைப்பாங்க. இப்ப நாம விஜயகாந்த் அவர்களோடு என்ன பேசி முடிவு பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம 6 கட்சி கூட்டணி ஜெயிச்சா, நம்ம 6 கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால், ஆட்சிக்கு வந்தால் இந்த 6 கட்சியும் சேர்ந்து மந்திரி சபை அமைக்கணும். இதான் நாம பேசியிருக்கிற முடியும். அப்போ ஆட்சி அதிகாரத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. இதை ஒற்றுக்கொண்ட முதல் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மதுவில்லா தமிழகம், லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி ஆகியவை தேமுதிக கூட்டணியால் மட்டுமே தர முடியும் என்று தொல் திருமாவளவன் உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக துணை ராணுவ படையினர் தமிழகத்தில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி தமிழகத்தில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளில் 92 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு அசம்பாவித சம்பவம் எதுவும் ஏற்படாமல் தடுக்க பாதுகாப்பு பணிக்காக 500 துணை ராணுவத்தினர் வந்துள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் முதற்கட்டமாக துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை நடத்தினர். இதில் உள்ளூர் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர்.
இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா புதியம்புத்தூரில் துணை ராணுவத்தினர் கலந்து கொண்ட பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக 640 மத்திய துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முதற்கட்டமாக அசாம் மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து 180 பேர் சிறப்பு ரயில் மூலம் ஈரோடு வந்தடைந்தனர். இதனிடையே காரைக்காலில் சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ள துணை ராணுவ படையினர் 4 இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6 கம்பெனிகளை சேர்ந்த 600 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, சாதி படுகொலை போன்றவற்றை அதிகரித்து விட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முல்லை பெரியாறு விவகாரத்தில் 2 மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும் என்றார். திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள் என்று குற்றம் சாட்டிய அவர், ஜெயலலிதா ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, சாதி படுகொலை போன்றவற்றை அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். தமிழகத்தில் வினோதமான முறையில் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டிய பிருந்தா காரத், இதனை கண்காணிக்க மொபைல் குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை பெருகிவிட்டதாக பிருந்தா காரத் குற்றம் சாட்டினார். Experience has shown that the only real difference between the ADMK and the DMK is the letter A. And in this context, the letter A represents the amount of corruption which both these parties have indulged in the last so many years. And it is extremely unfortunate that because of the big A of the DMK and the AIDMK, the interests of this state have suffered. The interests of this state have suffered also in the relationship between the state and the center. தேர்தலில் வாக்களிக்க பொருளோ பணமோ பெறக்கூடாது என இந்திய தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளை தேர்தல் தூதுவர்களாக நியமனம் செய்யும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா மாணவ தேர்தல் தூதுவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்திடவும், அதே நேரத்தில் சாதி மத உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமலும் வாக்குக்கு பணம் பெறாமலும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை மாணவர்கள் உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டனர். அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, பணமோ பொருளோ பெறமாட்டோம் என்றும் எந்த ஒரு தூண்டுதலுமின்றி நேர்மையாக கண்ணியமாக வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். முன்னதாக தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை உமேஷ் சின்ஹா பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவு தெரிவித்து தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதேஷ் இன்றும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து கழக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதேஷ் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செல்லும் இடங்களில் எல்லாம் கேப்டனுக்கு பல்வேறு தரப்பினர் பெருமளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சர்ச்சில் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற எல்.கே. சுதேஷ் சிறப்பு வழிபாடு நடத்தினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். லஞ்சம் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி அமைய வேண்டும் எனில் தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனி தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், தமிழகத்தில் தனி கட்சி ஆட்சியை விட கூட்டணி ஆட்சி சிறந்த ஒன்று என்பதால் பொதுமக்கள் கேப்டன் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் லஞ்சம் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி அமைய வேண்டும் எனில் தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். ரெண்டு கட்சி தலைவர்களுமே
நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அது வழக்குகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு அப்பப்ப சிறைக்கு போயிட்டு வந்தாங்க தான். இன்றைய முதலமைச்சர் கர்நாடகாவில் பெங்களூருக்கு பக்கத்துல 4 ஆண்டுகள் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவர் அப்பீல்ல பெண்டிங் இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது முன்னாள் அமைச்சர் வந்து டெல்லியில திகார் ஜெயில இருந்தவங்க தான். இந்த 2 கட்சி தலைவர்களுமே ஊழல் வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, ஊழல சிக்கி இருக்கிறாங்க, ஊழல் அம்பலப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா 6 கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் நம்ம இது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, முறைகேடு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நம்ம மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க, அது ஊழல் வழக்கு அல்ல. இந்த அரசாங்கத்தை விமர்சித்த காரணத்திற்காக அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஊழலை சொன்ன காரணத்துக்கு அவதூறு வழக்கு. பணமும் மதுவும் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்காத தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திருப்பூர் சுயேட்சை வேட்பாளர் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது. தேர்தல் முடியும் வரை மது கடைகளை மூட வேண்டும், பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டார். தேர்தல் ஆணையம் தனது கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரப்போவதாகவும், கைது செய்யப்பட்டாலும் சிறையிலும் தனது உண்ணாநிலை போராட்டத்தை தொடருவேன் என பிரபாகரன் கூறியுள்ளார். 4/2016 அன்று தேர்தல் ஆணையத்துக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியதிலிருந்து தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வரை மதுக்கடை மூட வேண்டும் என்று சொல்லி மனு அனுப்பியிருந்தேன். அந்த மனுவுக்கு இதுவரைக்கும் எந்தவித பதிலும் வரவில்லை. தேர்தல் குறைந்தபட்சம் நியாயமாக நடக்க வேண்டும் என்றால் மதுக்கடையை உடனடியாக தேர்தல் ஆணையம் மூட வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளருக்கு 28 லட்சம் செலவு வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்சிகள் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அப்படி செலவு பண்ணும் கட்சிகளை வந்து வேட்பாளர்களை வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது. மதுக்கடையை மூடும் வரை என்னுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும். தேமுதிக உட்கட்சி பிரச்சினையில் காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை தேமுதிக மாநில பொறுப்பாளர் அசோக் பாபு எச்சரித்துள்ளார். புதுவை தேமுதிக பொறுப்பாளர் செல்வராஜுடன் ஏராளமான தேமுதிகவினர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டதாக அக்கட்சியின் தலைவர் நமச்சிவாயம் கூறியது முற்றிலும் தவறு என அசோக் பாபு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் அவர்கள் பேட்டியிலே தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே இணைய உள்ளதாக பொய்யான ஒரு தகவலை அவர் பரப்பியுள்ளார். அந்த தகவல் முற்றிலும் பொய்யானது. அதற்கு தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. எங்கள் கட்சியின் உள்கட்சி விவகாரத்திலே அவர் தலையிட்டால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தேமுதிக மாநில பொறுப்பாளர் என்கிற முறையிலே நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் காரணமாக அதிமுகவினர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்கோத்தகிரி ஒன்றியத்தில் உள்ள அதிமுகவினரிடையே உட்கட்சி பூசல் வெகு நாட்களாக நிலவி வருகிறது. இந்நிலையில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் மீது மாவட்ட செயலாளரிடம் புகார் அளிக்க சென்று அக்கட்சியின் இலக்கிய அணி செயலாளர் பிரேம்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்டீபன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் எம்ஜிஆர் சிலை முன்பு தீக்குளிக்கப் போவதாக பிரேம்குமார் எச்சரித்துள்ளார். கிறிஸ்துவ ஒன்றிய பக்கத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஒத்துழைப்பு கழகத்தில் வேலை செய்யறதுன்னு சொல்றதுக்காக மாவட்டத்தில் வந்து பேசணும். நம்ம வெற்றி வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர் இந்த டைமில் அதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மாவட்டத்தை சொன்னோம். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க எல்லாரும் இருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்க, மாவட்டமும் வேட்பாளர் இருக்கும்போது டப்புன்னு நெஞ்சு அப்படி டப்புன்னு பஞ்ச் பண்ணிட்டாரு. கூத்தடி ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் அவர் வந்து கட்சியில் ஒரு அராஜகமானது போக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவர் பல டைம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்யவில்லை என்றால் அறவழி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு மருத்துவ சங்க மாவட்ட தலைவர் ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். முறையோ மற்ற கோட்டாவோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபட்டது. அதை கண்டிப்பாக அதை மாற்றுவதற்காக எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது. அதை பண்ணக்கூடாது. நீங்க பண்ணுங்கள், தேசிய அளவிலே பண்ணுங்க. எப்போ பண்ணுங்க? எல்லா மாநிலத்திலும் ஒரே கல்வி, ஒரே மாதிரி வாய்ப்புகள், அனைத்து ரூரல்ல இருந்து கடைசி கட்டத்தில் இருக்க கிராமத்தில் இருந்து டவுன் வரைக்கும் ஒரே மாதிரியான வசதிகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி விட்டு சமமாக கொண்டு வந்து ஒரு எக்ஸாம் பண்ணால் நம்ம மாணவர்களும் அதை சரிசமமாக போட்டி போட்டு வெற்றி பெறுவார்கள்.
தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி இணைந்து தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜோசப் ஜெரால்டுடன் நமது திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் ஆனந்த் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் ஜோசப் ஜெரால்ட் இப்பொழுது நம்மிடையே உள்ளார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பேன் என்று கூறி இரு கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலுமே அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கடந்த 20 ஆண்டு காலமாக அந்த பணிகள் இதுவரைக்கும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை என்ற பெயரில் ஆற்றங்கரையில் உள்ள ஸ்ட்ரெங்தன் பண்ணுறேன்னு சொல்லி 234 கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். இது ஒரு நல்ல திட்டம், ஆனால் அதை செயல்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை திருச்சி மேற்கு தொகுதியில் குடிநீர் பிரச்சனை. காவிரி கரையிலே இருந்து கொண்டு குடிநீருக்கு அல்லாடுவது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தெரிகிறது. அது 135 லிட்டர் தண்ணி ஒரு மனிதனுக்கு தனி ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்லாப். ஆனால் அதுக்கு மேலே பம்ப் மேலேயே நமது திருச்சி மாநகராட்சி பம்ப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பம்பிங் டேங்க் கட்டியிருக்காங்க, எல்லாம் செய்திருக்கோம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு நிறைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் அதை செய்ய தடுக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக நான் வந்தபோது எந்த அரசியல் மாற்றங்களும் வரவர்கள் நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர், சுகாதாரமான குடிநீர் கொடுப்பது. முக்கியமாக உறையூர் பகுதியிலெல்லாம் கடந்த ஒரு வார காலமாக கலங்கலான தண்ணீர் வருகிறது. அதை பார்ப்பதற்கு கூட ஆள் கிடையாது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நிச்சயமாக நான் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன். 2 நாள் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி அந்த எங்கெங்கெல்லாம் சாக்கடை கட்ட வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் வடிகால் கட்ட வேண்டுமோ, சுகாதாரத்தை மேம்படுத்துவதிலே 2வது விஷயமாக நான் முக்கியமாக பங்காற்றுவேன். அதுக்கப்புறம் பொதுவான விஷயம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், சுற்றுலா மையமாக ஆக்குவது, பூங்காக்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைப்பது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக செயல்படுத்து. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். மோடியின் ஆவாஸ் யோஜனா எனப்படும் அனைவருக்கும் வீடு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 26 மாநிலங்களை சேர்ந்து சுமார் 2508 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின்படி பெரும் இயற்கை பேரிடர்களான நிலநடுக்கம், வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்றவற்றை தாங்கும் விதத்தில் வீடுகள் வடிவமைக்கப்பட உள்ளதாக கூறினார். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நிலவரப்படி 26 மாநிலங்களில் 2508 வீடுகள் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வெங்கையா நாயுடு தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சுமார் 2 கோடி வீடுகள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நகர்ப்புறங்களில் வாழும் குறைந்த ஊதிய பிரிவினர் பயன்பெற இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேப்பநாளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளகிரியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்கள் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எங்கள் மகளிர் அணியினருக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேப்பனஹள்ளி எப்பயுமே நான் மறக்கிறதே கிடையாது. இந்த தொகுதி எப்பயுமே என் மனசுல நிக்கக்கூடிய தொகுதி. நான் ஏன் இதை சொல்றேன்றதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது என்னைக்குமே கேப்டனுடைய கோட்டை இது. அதனாலதான் போன முறையே நாம ஜெயிக்க வேண்டிய தொகுதி வேப்பனஹள்ளி. போன முறையே நாம ஜெயிச்சிருக்க வேண்டியது. இன்னைக்கு வரைக்கும் நான் கேப்டன் கிட்ட சொல்றது முதல் வேப்பனஹள்ளி தான். எப்படி நாம அந்த இடத்துல தோத்தோன்னு தெரியல. அப்ப சொல்றாங்க அந்த கூட சின்ன இருந்ததுனாலதான் அப்படிங்கிறது. ஆனால் இந்த முறை கூட இல்ல, எது இல்ல, யாரு திமுக இல்ல அதிமுக யார் வந்தாலும் அடிச்சு அவங்களை எல்லாம் தாண்டி பண்ணி நாம கோட்டையை கைப்பிடிக்கும். ஹேப்பனஹள்ளி தொகுதியை முரசு சின்னம் வென்றது என்று சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தொகுதியில நாம நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு நீங்க அனைவருமே ஒற்றுமையோடு பாடுபட்டு
16ஆம் தேதி வரப்போகின்ற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் ஓட்டு போட்டு 19ஆம் தேதி முடிவுகள் ஹேப்பனஹள்ளி தொகுதியை முரசு சின்னம் வென்றது என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி செய்தி வரும். அந்த வகையில இங்க ஹேப்பனஹள்ளியில நமது வெற்றி வேட்பாளர் நாகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் நமது தொகுதிக்கு என்ன செய்வார் அப்படிங்கிற வாக்குறுதிகளை உங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுதான் இங்க முக்கியம். ஹேப்பனஹள்ளியில நம்ம ஜெயிச்சு இந்த தொகுதிக்கு என்ன முன்னேற்றத்தை தர போகிறோம், இந்த தொகுதியை எப்படி முன்னேற்ற போகிறோம் என்கின்ற வாக்குறுதிகளை உங்களுக்கு சொல்றேன். அதுல முதல் வாக்குறுதி, சூளகிரியை தலைமையிடமாக கொண்டு ஒரு அரசு கலை கல்லூரி நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் ஜெயிச்சவுடன் உறுதியாக அமைக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதே போல இங்க NH இருக்கு, NH சாலை இருக்கிறதுனால விபத்துகள் அதிகமாக இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால சூளகிரியில ஒரு நவீன அரசு மருத்துவமனையை அனைவர் பயன்பாட்டிற்கும் கொண்டு வந்து உறுதியாக மக்களுடைய நிச்சயம் பயனளிக்கக்கூடிய அளவு ஒரு நல்ல மருத்துவமனையை இந்த சூளகிரியில நாம அமைப்போம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இங்க ADMK-வை சேர்ந்த இருக்காங்க. இப்ப யார் வேட்பாளர்? மது. மது என்றால் என்ன? டாஸ்மாக். மதுனா என்ன தெரியுமா? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதுதான் மது. அது போல இந்த மது என்றவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க இருக்கு ADMK-ல? எல்லாருக்கும் வீடு வழங்குறேன் 30,000 ரூபாய் வாங்கிட்டதோடு சரி. யாராவது ஒருத்தருக்கு வீடு வழங்கினாரா? அந்த அளவு லட்சணத்துல இருக்கிறாரு மது. மதுக்கு என்ன வேலை இல்லையா? 30,000 அப்படியா? அதேதான் வேலையா? சரி சரி. அதனால 30,000 ரூபாய் வாங்கிட்டு கவர்மெண்ட் வீடு ஒதுக்க வேண்டியது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஒதுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுக்கு கமிஷன் கொடுன்னு 30,000 வாங்கிட்டு வாங்கினவங்களுக்கு இதுவரைக்கும் வீடே கொடுக்காத மதுவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், மக்கள் இந்த முறை திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட தயாரா இல்லை என்பதை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நாம எல்லா தொகுதியிலுமே பார்க்க முடியும். ஏன் சொல்றேன்றது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடை ஆட்சி செஞ்சது யாரு? ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக, 2 கட்சி தான். வேற யாருமே அங்க ஆட்சி பண்ணல. சரி, அப்படி இருந்தா நம்ம ஹேப்பனஹள்ளி எல்லா விதத்திலும் முன்னேறிடுச்சா? எல்லாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு இருக்கா? நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? ரோடு இருக்கா? பஸ் இருக்கா? பொருள் வருதா? எல்லாருக்கும் ஓய்வூதியம் கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. யாருக்கும் எதுவும் செய்யறது கிடையாது. குடிக்க தண்ணி இருக்கா? முதல்ல இங்க விவசாயம் நல்லா இருக்கா? ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கா? இங்க எந்த கேள்விக்கு நான் கேள்வி கேட்டா இல்லை இல்லை இல்லை. தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்கா? வேட்பாளர் பேர்லயே மது இருக்குது. அப்புறம் என்ன? தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை. இதுதான் அதிமுக செஞ்ச ஒரே சாதனை. ஏற்கனவே ஆட்சி செஞ்ச திமுக செஞ்ச ஒரே சாதனை. அதனால முதல்ல இந்த அதிமுக திமுக என்கின்ற 2 விஷ செடிகள் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை. அதுக்காக தான் இந்த கூட்டணியை நம்ம கேப்டன் அமைச்சிருக்கார். யாருக்காக? தமிழ்நாட்டுக்காக, மக்களுக்காக தான் கேப்டன் இந்த கூட்டணி அமைச்சிருக்கார் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேடல்ல மாபெரும் மாநாடு நடத்தணும். அப்ப எல்லாத்தையும் பார்த்து கேட்டார், கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா? நீங்க எல்லாம் சொன்னீங்க கேப்டன் எப்பவுமே கிங் தான். அப்ப கேப்டன் என்ன சொன்னாரு? எல்லா பேப்பர் பத்திரிகை டிவி பார்த்தா 4 மாசமா கேப்டன் இந்த கூட்டணிக்கு போவாரா, அந்த கூட்டணிக்கு போவாரா, திமுக போவாரா, இத்தனை கோடி அங்க போயிருச்சு இங்க போயிருச்சு, ஒரே வதந்தி தான். ஆனா கேப்டனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? கேப்டனுடைய எண்ணம் என்றைக்கும் மக்களாகிய உங்கள் பக்கம் தான் இருக்குமே ஒழிய தமிழ்நாடு பக்கம் தான் இருந்துச்சே ஒழிய இன்னைக்கு ஊழல்காரங்க கூடயோ பொட்டிக்கோ என்னைக்கு கேப்டன் யாரும் மாற்ற முடியாது. உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவார் கேப்டன். நிச்சயமாக யாரு எந்த காசு கீசு பணம் அதுக்கெல்லாம் என்னைக்கு அடி பண்ணிய மாட்டார் என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. இந்த கூட்டணி மூலமா தன் மேல் வந்த அத்தனை வதந்திகளையுமே தவிடுபொடியாக்கி
கேப்டன் அவர்கள் என்றைக்கும் மக்கள் பக்கம்தான் என்பதை இந்த கூட்டணி மூலமாக கேப்டன் தமிழக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கார். அதனால இன்னைக்கு 6 கட்சி தலைவர்கள் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி நாம் அமைச்சிருக்கோம். இந்த 6 கட்சி தலைவர்களுமே நல்லவங்க, உண்மையானவங்க, நேர்மையானவங்க, எளிமையானவங்க, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க. ஏதாவது ஒரு லஞ்ச வழக்கு, ஊழல் வழக்கு யார் மேலேயாவது இருக்கா? ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கா? ஏதாவது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா? எந்த வழக்கு இல்ல. அதிமுக அப்படி சொல்ல முடியுமா? ஒரு வாட்டி ஜெயலலிதா ஜெயிச்சு சிஎம் ஆனா ஜெயிலுக்கு போறதுக்கு தான் அந்த அம்மாக்கு நேரம் சரியா இருக்குது ஒவ்வொரு வாட்டியும். அதே மாதிரி திமுகவை எடுத்துக்கங்க. 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி ஊழல், அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழில படுகொலை, எல்லாத்துக்குமே ஏர்செல், மேக்சிஸ், எல்லா ஊழலுக்கு காரணம் யாரு? திமுகவும் காங்கிரஸ். அதையும் இன்னைக்கு மக்கள் யாருமே மறந்துடல. திமுக ஆட்சி வந்தாவே ரவுடி ஆட்சிம்பாங்க. எங்க பாரு கட்ட பஞ்சாயத்து அடி தடி ரவுடி சொன்னா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குறுநீல மண்ணாளுகிற மாதிரி அவங்க மாவட்ட செயலாளர்கள் உட்கார்ந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு இது நாள் வரைக்கும் திமுக வந்தா. அதனாலதான் சொல்றேன், திமுக அதிமுக என்கின்ற 2 விஷ செடிகள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. இன்னைக்கு ஜெயலலிதா